குருவை தேடிச் சென்ற சிஷ்யன். என் கலையுலக வாரிசு என்று மறைந்த தமிழ்நாட்டின் முன்னாள் முதல்வர் எம்ஜிஆரால் அறிவிக்கப்பட்டவர். எம்ஜிஆர் பெயரில் கட்சியை தொடங்கியவர். சினிமாவில் உயரத்தை எட்டினாலும் அரசியலில் உயரம் எட்ட முடியாமல் போனவர். திரைப்படத்துறையில் தனக்கென தனி இடம் பிடித்தவர். பெண்களின் பிரச்சனைகளை மையப்படுத்தி கதைகளை உருவாக்கியவர். திரைக்கதை மன்னன் என்று இந்திய திரைப்பட உலகால் போற்றப்பட்டவர். 16 வயது நிலை என்னும் திரைப்படத்தில் பாரதி ராஜாவோடு இணைந்தவர். பாரதி ராஜா மறைந்த 16வது நாளில் அவரோடு கலந்தவர். இத்தகைய பெருமைக்கு உரியவர் இயக்குனர், நடிகர் என பன்முகம் கொண்ட நன்முகம் பாக்யராஜ் இன்று காலை தனது மூச்சை நிறுத்தி கொண்டார். 7/1/1953 ஆண்டு ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே உள்ள வெள்ளாங்கோவில் என்னும் ஊரில் பிறந்தவர் பாக்யராஜ். 1977 ஆண்டில் இயக்குனர் பாரதி ராஜாவின் முதல் திரைப்படமான 16 வயது நிலை படத்தில் உதவியாளராக தமது திரை வாழ்க்கையை துவங்கினார். பின் பாரதி ராஜாவின் 2வது திரைப்படமான கிழக்கே போகும் ரயில் திரைப்படத்தில் உதவி இயக்குநராக பணியாற்றியதோடு கவுண்டமணியுடன் ஒரே ஒரு காட்சியில் நடித்திருந்தார். பாரதி ராஜாவின் 3வது திரைப்படமான சிவப்பு ரோஜாக்கள் படத்தில் 2 காட்சிகளில் நினைவில் இருக்கும்படியான உணவு விடுதி பணியாளர் வேடமேற்று நடித்தார். இப்படத்திற்கு இவரே வசனமும் எழுதியிருந்தார். தனது அடுத்த படமான புதிய வார்ப்புகள் திரைப்படத்தில் பாரதி ராஜா பாக்யராஜை வசனகர்த்தாவாக மட்டுமன்றி கதாநாயகனாகவும் அறிமுகப்படுத்தினார். இது பாரதி ராஜாவின் சொந்த படம் என்பதால் விபரீத செயல்களில் ஈடுபட வேண்டாம் என்று பாரதி ராஜாவிடம் பாக்யராஜ் கேட்டுக்கொண்டும், எனக்கு நம்பிக்கை உள்ளதையா, நடியா என்று பாரதி ராஜா இவரை கதாநாயகனாக்கினார். இதனை பாக்யராஜ் பல பேட்டிகளில் குறிப்பிட்டுள்ளார். ஒரு இயக்குநராக தமது முதல் திரைப்படமாக பாக்யராஜ் உருவாக்கியது சுவர் இல்லாத சித்திரங்கள். இதற்கிடையே நடிகர் ராஜேஷ் கதாநாயகனாக அறிமுகமான கன்னி பருவத்தினிலே படத்தில் வில்லன் வேடம் ஏற்று தனது இருப்பை பதிவு செய்தார். அடுத்து சொந்த தயாரிப்பான ஒரு கை ஓசை திரைப்படம் துவங்கி தனது முத்திரையை பதிக்க தொடங்கினார். அஸ்வினி இணைந்து நடித்த இப்படத்தில் அவர் வாய் பேச இயலாத ஊமை கதாநாயகனாக மேற்கொண்ட பாத்திரம் ரசிகர்களின் மனம் கவர்ந்தது. அடுத்து வெளியான மௌன கீதங்கள், இன்று போய் நாளை வா ஆகியவை பாக்யராஜின் முத்திரையை முழுமையாக கொண்டு வெற்றி படங்களாகின. அடுத்து மர்மங்கள் மற்றும் அதிரடி கொண்ட அதே சமயம் தனது முத்திரையுடனும் கூடிய ஒரு படமாக விடியும் வரை காத்திரு என்னும் திரைப்படத்தை பாக்யராஜ் இயக்கி நடித்தார். பாக்யராஜ் தனது முத்திரையை முழுமையாக பதித்து வெற்றி ஈட்டிய திரைப்படங்களாக அந்தேடு நாட்கள், தூரல் நின்று போச்சு, மௌன கீதங்கள் போன்றவை கருதப்படுகின்றன. டார்லிங் 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 வெற்றி படத்தை இயக்கி அதில் நடித்த பூர்ணிமாவை மனைவியாக ஏற்றுக்கொண்டார். பின் 1982 ஆண்டு வெளியான முந்தானை முடிச்சு, ஊர்வசி அறிமுகமான இத்திரைப்படம் சென்னையிலும் தமிழ்நாட்டின் பிற பகுதிகளிலும் வெள்ளி விழா கொண்டாடியது. அதேபோல் சின்ன வீடு, எங்க சின்ன ராசா, இது நம்ம ஆளு போன்ற படங்கள் பெரிய வசூலையும் விருதுகளையும் பெற்று தந்தன. தனது முதல் 2 படங்களுக்கு பிறகு பாக்யராஜ் அப்போது துணை கதாபாத்திரங்களில் நடித்து வந்த பிரவீணா என்னும் நடிகையை மணந்தார். இவர் பாக்யராஜின் இன்று போய் நாளை வா, மௌன கீதங்கள், பாமா ருக்மணி ஆகிய சில படங்களிலும் நடித்தவர். சில வருட மன வாழ்க்கைக்கு பிறகு நோய்வாய்ப்பட்டு பிரவீணா இறந்தார். சில காலத்திற்கு பின்னர் பாக்யராஜ் அப்போது முன்னணி நடிகையரில் ஒருவராக இருந்த பூர்ணிமா ஜெயராமை மணந்தார். இவர்களுக்கு சரண்யா என்ற மகளும் சாந்தனு என்ற மகனும் உள்ளனர். இவர்கள் இருவரையுமே பாக்யராஜ் திரையுலகில் அறிமுகம் செய்திருக்கிறார். சரண்யா முதல் படத்திற்கு பிறகு நடிக்கவில்லை. சாந்தனு தன் முதல் படமான சக்கரக்கட்டி என்னும் படத்தில் கதாநாயகனாக அறிமுகமாகி நடித்து வருகிறார். ஆரம்ப காலம் முதலே தன்னை எம்ஜிஆரின் ரசிகராக வெளிப்படுத்தியிருந்த பாக்யராஜ் ருத்ரா திரைப்படம் வெளியான காலகட்டத்தில் அதிமுக கட்சியில் இணைந்தார். இப்படத்தில் ஒரு பாடல் காட்சியில் ஜெயலலிதா மற்றும் எம்ஜிஆரின் உருவப்படங்கள் திரையில் தோன்றுமாறு அமைத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு 11/2/1989 பாக்யராஜ் எம்ஜிஆர் மக்கள் முன்னேற்ற கழகம் என்ற ஒரு அரசியல் கட்சியை தொடங்கினார். இந்த கட்சி தமிழ்நாட்டில் மட்டுமல்லாமல் 1991 ஆண்டு
நடைபெற்ற கேரள சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டது. அதில் ஒரு வேட்பாளர் வெறும் 87 வாக்குகளை பெற்றிருந்தார். இந்த கட்சி ஆரம்ப கட்டத்திலேயே படுதோல்வி அடைந்ததால் கட்சியை கலைத்துவிட்டு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் சேர்ந்தார். அதற்கு பின்னர் ஏப்ரல் 5, 2006 அன்று கருணாநிதி முன்னிலையில் திமுகவில் இணைந்தார். அந்த காலகட்டங்களில் அதிமுக பொதுச் செயலாளராக இருந்த ஜெயலலிதாவை விமர்சித்தார். பின்னர் திமுகவில் இருந்தும் விலகினார். இலக்கியத்திலும் ஈடுபாடு கொண்ட பாக்யராஜ் முற்றிலும் நகைச்சுவை படமான இன்று போய் நாளை வா என்னும் திரைப்படத்தில் கூட ஜெயகாந்தன் எழுதிய சமூகம் என்பது 4 பேர் என்னும் சிறுகதையை பற்றிய ஒரு குறிப்பு வருமாறு அமைத்திருந்தார். இவர் 1988ஆம் ஆண்டு முதல் பாக்யா என்னும் வார இதழையும் நடத்தி வந்தார். அதில் வரும் கேள்வி பதில் பகுதியில் இவர் அளிக்கும் பதில்கள் மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கும். தமது குருவான பாரதிராஜாவைப் போலவே பாக்யராஜும் பல திறமையான இயக்குநர்களை உருவாக்கினார். அவர்களில் பாண்டியராஜன், பார்த்திபன், வி. சேகர், லிவிங்ஸ்டன், G.M. குமார் ஆகியோர் வெற்றிகரமான இயக்குநர்களாக திகழ்ந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இயக்குனரும் நடிகருமான டி. ராஜேந்தரும் பாக்யராஜும் சமகாலத்தில் இயங்கியவர்கள். டி. ராஜேந்தர் படத்தில் திமுகவின் தாக்கம் இருப்பது போல் பாக்யராஜின் அப்போது வந்த படங்களில் அதிமுகவின் தாக்கம் இருக்கும். பின்னர் டி. ராஜேந்திரம் திமுகவிலிருந்து விலகினார். திரைப்படத்துறையில் மட்டும் இவர்கள் போட்டியாளராக இருக்கவில்லை, இதழ் துறையிலும் போட்டியாளராக இருந்தார்கள். பாக்யராஜுக்கு பாக்ய இதழ் போல டி. ராஜேந்தருக்கு டி. ராஜேந்திரன் உஷா என்றொரு வார இதழ் வெளிவந்தது. 2 இதழ்களையும் வாங்கி வாசித்த அனுபவம் அன்றைய இளைஞர்களுக்கு அமைந்தது. இப்படிப்பட்ட பல்வேறு சிறப்புகளுக்கு உரிய பாக்யராஜ் எப்போதும் சிரித்த முகத்துடனே இருப்பார். அதே போல சிரித்த முகத்துடன் இப்போது அமரராகிவிட்டார். 16 வயதினிலே பாரதி ராஜாவுக்கு முதல் படம், 16 வயதினிலே பாக்யராஜ் பணியாற்றிய முதல் படமும் கூட. இந்த மாதம் 10ஆம் நாள் பாரதி ராஜா மறைந்தார். சரியாக பாரதி ராஜா மறைந்த 16வது நாளில் பாக்யராஜும் மறைந்தார். 16 வயதினிலே படத்தில் இணைந்தவர்கள் அதே 16 நாட்களில் இயற்கையில் கலந்தனர். பெயர் பொருத்தம் சினிமாவிலும் பொருந்தியது, இவர்களின் வாழ்க்கையிலும் பொருந்தியது. தன் குருவை நோக்கி சிஷ்யன் பாக்யராஜ் சென்றது அவர்களுக்குள் இருக்கும் நெருக்கத்தையே உணர்த்துகிறது. எப்படி நேசித்து வாழ்ந்த தம்பதிகள் தன் துணையை இழந்து நீண்ட நாட்கள் வாழ மாட்டார்களோ அதே போன்று நேசித்த மனிதர்களின் இழப்பை சில பாசக்கார மனிதர்களிடமும் காணலாம். அப்படி ஒரு பாசக்கார மனிதராக பாக்யராஜ் வாழ்ந்தார் என்பதே அவர் வாழ்ந்ததற்கான அர்த்தமாகும். அவருடைய மரணம் அதைத்தான் நமக்கு உணர்த்துகிறது. தமிழ் திரைப்பட உலகம் அல்ல, இந்திய திரைப்பட உலகம் இருக்கும் வரை பாக்யராஜின் பெயரும் இருந்து கொண்டே இருக்கும்.